மொழி சார்ந்து யாரு வந்து பெரிய அளவுல இங்க வந்து கவனிக்கப்பட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க ஒரு தான் பேசுற மொழிக்காக உயிர குடுக்கக்கூடிய, என் உயிரே போனாலும் பரவால்ல, என் மொழிக்கு எந்த தீங்கும் வரக்கூடாதுன்னு நெனைக்கிற ஒரு இனம் இருக்கும்னா, அது தமிழ் இனம் தான். இன்னைக்கு முத்துக்குமார் வந்து எப்படி த த இனத்துக்காக தீக்கிரையானாரோ, செங்கோடி எப்படி வந்து தன்னை வந்து தீக்கிரையாக்கிக்கிட்டாங்களோ, அந்த மாரி அத தொடங்கி வச்சது எங்கடான்னு பார்த்தா, அ 2ஆம் நந்திவர்ம பல்லவனா இருக்காரு. ஏன்னா, ஒரு பாடல பாடியே ஆகணுங்கிற ஒரு சூழல் ஏற்படுது. அந்த பாடல் பாடப்பட்டால் உன் உயிர் போகும் பரவாயில்லையாங்கிற ஒரு நிர்பந்தத்துல வந்து நிக்கிறாரு. உனக்கு பாட்டு வேணுமா? உயிர் வேணுமா? அப்படிங்கிற சூழல்ல, எனக்கு இந்த தமிழ் மொழியின் இனிமையும், இந்த பாடலின் சுவையும் எனக்கு வேணும். நான் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி, மொழிக்காக உயிர் நீத்த முதல் ஒரு மன்னனா வரலாற்றில பதிவு பண்ணப்பட்ட மன்னர் நந்திவர்மன். நந்தி கலம்பகம்லாம் நிறைய அவருடைய வரலாற்ற சொல்லுது. அப்போ எனக்கு அத வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மொழி சார்ந்து இயங்குன மன்னர்கள், அ இந்த வரலாற்றுக்காக, அந்த மண்ணுக்காக அ போராடின தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணிச்சுக்கிட்ட மன்னர்களோட கதைய இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கும் பொழுது, முதல்ல வந்து நின்னவர் நந்திவர்ம பல்லவன் தான்.